இன்னைக்கு இந்த வீடியோவில் அலோவேரா பீட்ரூட் க்ளோ சீரம் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக உங்கள் முகத்தில் நைட்டில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய தோல் சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும். அந்த ஓப்பன் போர் சொல்லக்கூடிய பள்ளங்கள் மறைய ஆரம்பித்து முகம் ரொம்பவே க்ளோவாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் பார்க்கலாம். முதல்ல ஒரு பீட்ரூட் ஒன்று எடுத்துக்கங்க. இந்த பீட்ரூட்டை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி முதல் ஸ்லைஸை எடுத்துக்கங்க. இதை உங்கள் முகத்தில் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரப் பண்ணி விடுங்க. அதாவது தேய்ச்சி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முகத்தை வாஷ் பண்ணாதீங்க. அடுத்ததாக ஒரு க்ளோ சீரம் ரெடி பண்ணலாம். கட் பண்ண அந்த பீட்ரூட் துண்டுகளை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. கூடவே தண்ணி நார்மல் தண்ணி தான் சேர்க்குறேன். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த பீட்ரூட்லேருந்து அந்த சாறு அந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியினுடைய நிறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் சாறு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல், மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும், அந்த தண்ணியோடு மிக்ஸ் ஆகி. இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான க்ளோ சீரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இது நீங்கள் வெளியில் வச்சு பயன்படுத்த முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பயன்படுத்த முடியும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடித்தோம் இல்லையா, அடுத்த ஸ்டெப்பை இதை ஃபாலோ பண்ணிக்கணும். முகத்தை அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிக்கும்போது வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். 2வது ஸ்டெப்பு இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். அதுக்கப்புறமா நைட்டில் படுக்க போயிடுங்க. மறுநாள் காலையில் முகத்தை வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே இதை அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்துக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் சுருக்கங்கள், அந்த ஃபைன் லைன் சொல்லக்கூடிய அந்த சின்ன நெற்றி பொட்டுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடுகள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக நல்ல ஸ்கின்னை டைட் பண்ணும். இதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர் சொல்லக்கூடிய அந்த பள்ளங்கள் மறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தாலே போதும் முகம் கருமை பறந்தது போல் இருக்கும். அந்த டெட் செல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணும். முக்கியமாக இந்த பீட்ரூட் சீரத்தை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது பீட்ரூட்டில் அதிகப்படியான ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய தோல் சுருக்கத்தை மறைய ஆரம்பித்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு அந்த எலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் ஸ்கின் எப்பவுமே நல்லா க்ளோவாக ஃப்ரெஷ்ஷாக லுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த சீரத்தை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இது நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் முகத்தை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவாக அழகாக ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான சீரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.